தெருநாய்க்கள், ஸ்ட்ரீட் டாக்ஸ் இது எல்லாமே கிளியர் பண்ணுன்ற ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. என்னோட மைண்ட் இது ரொம்ப தப்பா தோணுதுங்க. ஜஸ்ட் ஒரே நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க. இங்க ஒரு 5 அறிவு இருக்க டாக்ஸ்லாம் இவங்க ரொம்ப ஹார்ம்ஃபுல்லு, உயிருக்கு ஆபத்து, இதனால பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு டீம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல 6 அறிவு இருக்க இவங்க குடிக்கிறது, போதை பழக்கம், சைல்டு அபியூஸ், ரேப்பு, கொலை, திருட்டு, குடிச்சிட்டு ரோட்ல உழுந்து கிடக்கிறது, குடிச்சு ஆக்சிடென்ட் பண்றது, இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை பண்ற 6 அறிவு ஆட்கள். இவங்களுக்கு ஜெயிலுன்னு ஒண்ணு இருக்கு, சாப்பாடு கொடுக்குறாங்க, திருப்பி பெயில், திருப்பி வெளியே வரலாம், அவங்க வாழ்க்கைய வாழலாம். ஆனா 5 அறிவு வச்சுட்டு இவங்க அவ்வளவு ஹார்ம்ஃபுல்லா? எப்பயோ சரி ஓகே, ஏதோ அவங்கள நோன்னாவோ ஏதோ ஒன்று பண்ணும்போது தான் அவங்க கடிச்சிடுறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ரேரஸ்டா தான் நடக்கிறது. எத்தனை கேஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு? இந்த 6 அறிவு ஆட்கள் பண்ற எத்தனை கேஸ் நடந்திருக்கு? நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க, திங்க் பண்ணுங்க. அப்படின்னும் பொழுது இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றது தானே ஒரு கிளியரான விஷயமா இருக்கும். இன்னைக்கும் நிறைய பேர் அவங்க கை காசை போட்டு தான் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடிப்பட்டா பாத்துக்கிறாங்க, வேக்சினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸோ கரெக்டான வேக்சினேஷன் இவங்களுக்கு கொடுக்கறதும், இந்த கருத்தடலாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணா இன்னமும் பெருக்காது, அண்ட் இருக்கவங்களும் சந்தோஷமா இவங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்ல இருந்துட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்டா இருக்கும். அண்ட் முக்கியமான மேட்டர் என்னன்னா, ஸோ இன்னைக்கும் நிறைய பேருக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்களை சர்வ் பண்றது, இதெல்லாம் சந்தோஷமாகவும் அன்பாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கு. ஸோ இப்படி பண்றவங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்காமலும் இவங்களை காயப்படுத்தாமலும் இருக்கணும்னு தான் எல்லாரும் வேண்டிக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க.